மா, என்னடி லதா சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, நேத்து கனவுல உனக்கு ரொம்ப முட்டி வலின்ற மாதிரி வந்தது. எழுந்தவனு மனசே கேட்கல, அதான் ஓடியாந்துட்டேன். அடடே, என் பொண்ணுக்கு என் மேல எம்பிட்டு பாசம். ஆமா லதா, நேத்தெல்லாம் முட்டி ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன் வலிக்குதுன்னே தெரியல. சரி சரி உட்காருடி. வயசாயிருச்சுல லதா, முட்டி வலி கை வலி எல்லாம் சகஜம் தானே? ஆமாம்மா ஆமாம்மா, என் வீட்டுல மாமியார் கிழவி கூட முட்டி வலி கை வலி முதுகுவலின்னு எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். சரி, மாப்பிள்ள வரலையா? நீ மட்டும் வந்திருக்க? வருவாருமா, வேலை முடிச்சுங்க தான் வர சொல்லியிருக்கேன், வந்து என்னை கூட்டு போவாரு. சரி சரி. சின்ன பொண்ணு, இங்க வந்து பாரு யார் வந்திருக்கான்னு. எப்படி அண்ணி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் லதா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நீ. சின்ன பொண்ணு, லதாக்கு ஒரு காபி போட்டு கொண்டாமா. அண்ணி, காபி மட்டும் கொண்டாடாதீங்க, கூட கடிச்சிக்க முறுக்கு பக்கோடா எதனா இருந்தா கொண்டாங்க. சரி லதா, இதோ கொண்டு வரேன். லதா, மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? மா, நான் வந்ததே அதை பத்தி பேசுறதுக்கு தாமா. சொல்லுமா. அவர் ஏதோ பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருமா, எதனா நம்ம வீட்டுல ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்டு அனுப்புனாருமா. நானும் அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்றேன், அவங்க எதனா கொடுப்பாங்க, அப்படியே அண்ணவும் எதனா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தாமா வந்திருக்கேன். இதுல என்னமா இருக்கு? உனக்கு இல்லாததா என்ன வேணும் கேளு. அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வீட்டு பத்திரமோ நீ ஒரு 50 சவரன் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னல, அது குடுமா. கடனாதாமா, அவர் பிசினஸ்ல சம்பாரிச்ச உடனே நான் திருப்பி கொடுத்துடலாமா. வாழ்ற வீட்டை இவகிட்ட கொடுத்துட்டு நான் என்ன ரோட்லயா போய் நிக்கிறது? என்னதான் பொண்ணா இருந்தாலும் ஒரு நியாயமா கேட்கணும்ல. லதாமா, எனக்கு புரியுதுமா, எனக்கும் மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஆனா வாழ்ற வீட்டை கேட்டா எப்படிமா? மா, நான் என்ன உனக்கு காலி பண்ணிட்டு வீட்டை விற்கிறேன்னாமா சொன்னேன். அடமானம் தாமா, வச்சுட்டு மூட்டுக்கலாம், நீ இங்கேயே இருமா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது லதா. என்னம்மா, வீடு தேடி வந்தேன்னு அசிங்கப்படுத்துறியா? உனக்கு தெரியும்ல என் வீட்டுக்காருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னுட்டு. ஒரே ஒரு வீடு வச்சுக்கிட்டு ஓவரா பண்றியே. கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிரும்? அவர் என்னையும் பாட்டாரா போடுறாரு, என் பங்குக்கு நான் எதனா கொடுக்கணும்ல. எம்மாடி, கோவப்படாதம்மா. உன் கல்யாணத்துக்கு 100 சவரன் போட்டிருக்கேன், உனக்கும் ஒரு வீடு கொடுத்துருக்கேன். இந்த வீடு அண்ணனுதுமா. அப்புறம் நீ கேட்குறிய அந்த 50 சவரன், அது என் காலத்துக்கு அப்புறம் என் மருமகளுக்கு போகணும்னு ஒன்னொன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு வரமா. ஏமா, பொண்ணு இல்ல கஷ்டத்துல கேக்குற, நீ என்னன்னா உன் மருமகளுக்கு உன் காலத்துக்கு அப்புறம் கொடுக்க எடுத்து வச்சிருக்கேங்கிற. எதனா நியாயமா பேசுறியாமா? இதெல்லாம் எதுவும் சரிப்படுற மாதிரி தெரியல. ஏமா, இந்த ஊர் உலகத்துல எந்த மாமியாராவது மருமகளுக்கு நகை சேர்த்து வைக்கிறாளாமா? ஏதோ 1 பவுன் 2 பவுன்னா பரவாயில்ல, மொத்த நகையும் உன் மருமகளுக்குன்னா அப்புறம் நான் எங்கம்மா போறது? ஏமா லதா, உனக்கு தான் கல்யாணத்துக்கு காம்பிட்டு நகை போட்டல, அப்புறம் என்னம்மா? ஓ, சொல்லி காட்டுறியா? இப்ப என்ன, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா பொண்ணுக்கு சொத்துல உன்னோட நகையில எந்த உரிமையும் கிடையாதா? உரிமை கிடையாதுன்னு சொல்லம்மா, கொஞ்சம் நியாயமா பேசுங்கிற. இந்த வீட்டை கூட விடுமா, இந்த வீடு அண்ணன். சரி, நான் அண்ணன் கிட்ட போட்டிக்கு வரமாட்டேன், ஏன்னா அண்ணன் எனக்கு நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கட்டி கொடுத்தது. ஆனா உன் நகை உன் பொண்ணுக்கு தானே வந்து சேரணும், மருமகளுக்குங்கிறியே, அதை என்னால விட்டு கொடுக்கவே முடியாதுமா. இங்க பாருலதா, இது ஏன் நகை, இந்த நகையை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு நான் தான் முடிவெடுப்பேன். வாங்க நீ, நல்லா தான் சொக்குப்படி போட்டு எங்க அம்மாவை கைக்குள்ள வச்சிருக்கீங்க. எப்ப பாரு எத்த நீங்க ஐஸ் வைக்கும் போதே தெரியும் எங்க அம்மா இப்படித்தான் எதனா முடிவு எடுப்பாங்கன்ட்டு. மொத்த நகையும் உங்களுக்கா, இந்த வீடு உங்க வீட்டுக்காரருக்கா, அப்ப நான் எங்க போறது? லதா, நான் எதுவும் பண்ணல லதா, நீங்க என்ன பேசுனீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சும்மா நடிக்க வேண்டாம், எல்லாம் கிச்சன்ல இருந்து கேட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. இங்க பாருமா, எதா இருந்தாலும் சரி பாதி இருக்கணும். எனக்கு என்ன கொடுக்குறியோ அதுதான் உன் பையனுக்கு. மருமகள்லாம் இங்க கணக்கு கிடையாது, இவ யார் வீட்டு பொண்ணும். இங்க பாருலதா, வந்தமா 4 நாள் இருந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். அவளை வந்து பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. மருமக தான் என் வீட்டு பொண்ணு, உன்னை கட்டி கொடுத்தாச்சு, இப்ப நீ வேற ஒருத்தவங்க வீட்டு பொண்ணு. என்ன நீ நல்லா பேச சொல்லி கொடுத்துருக்கீங்க அம்மாவுக்கு. லதா, இப்ப என்ன பிரச்சனை? உனக்கு சொத்துல பாதி வேணும் அதானே? சின்ன பொண்ணு, கம்முனு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. என்னதான் வீட்டுல பிறந்த பொண்ணா இருந்தாலும் அநியாயமா ஆசைப்படக்கூடாது. எங்க அம்மாவை எனக்கு எதிராக திருப்பி வச்சிருக்கீங்க, நீ நல்லா இருங்க. சரி லதா, சொத்துல சரி பாதி குடிக்க சொல்லி நான் அத்தை கிட்ட சொல்றேன். அதே போல நான் கேட்கறத நீ செய். என்ன? நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்து 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்துல உங்க அம்மாவுக்கான மெடிக்கல் செலவு, அப்புறம் வார வாரம் வந்து நீ உன் புருஷனை உட்காந்து சாப்பிட்டு போறீங்களே அந்த செலவு, தீபாவளி சீரு, பொங்கல் சீரு, உன் குழந்தைங்க பிறந்த நாள், பிறந்த நாள்னு வட்டம் வந்து 1 சவரன் வாங்கிட்டு போறல அந்த செலவு, அப்புறம் அத்தைக்கு மாசம் மாசம் மாத்திரை வாங்கணும் அந்த செலவு, கோயில் கோயில்னு போகணும்னு ஆசைப்படுவாங்க அங்க ட்ரிப்புக்கு ஆகிற செலவு, இந்த மாதிரி உங்க அம்மாவோட செலவுன்ட்டு ஒரு தனியா ஒரு டைரி போட்டு வச்சிருக்கேன். அந்த டைரியை கணக்கு பார்த்து எடுத்துட்டு வரேன். அந்த செலவை பாதி பாதி நம்ம எடுத்துக்குவோம். நீ அதுல பாதி காசு கொடுத்துரு, நான் சொத்துல பாதி கொடுத்துட்றேன். எதா இருந்தாலும் பாதி பாதி தானே லதா, சொத்தா இருந்தாலும் சரி செலவா இருந்தாலும் சரி. அப்புறம் அத்தைய 1 வாரம் நீ கூட்டிட்டு போய் வச்சுப்பாரு, 1 வாரம் நான் பாத்துக்கிறேன். சரியாமா லதா? என்ன நீ, நான் விளையாட்டா அம்மா கிட்ட உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா குறுக்குல வந்து இப்படி பேசிட்டீங்களே. இவ்வளவு நேரம் கழுத்து நெரிச்சு கொள்ற அளவுக்கு பேசிட்டு விளையாட்டா பேசினாளா? அடி பாவி. போங்க நீ, நான் டீயும் பஜ்ஜி பொண்டெல்லாம் கிட்டல போய் அதை கொண்டாங்க, பசிக்குத நீ. ஏமா, அண்ணன் எப்பமா வருது? இவர் இப்ப வருவாருன்னு தெரியல, வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லுமா. ஒண்ணுமே பேசாத மாதிரி நடிக்கிறாளே, செம உருட்டுவா போல இருக்கே இவ. சொத்துல சரி பாதி பொண்ணுங்க எடுத்துக்கணும், ஆனா செலவுல மட்டும் சரி பாதி எடுத்துக்கவே மாட்டாளுக.
இவளுகளுக்கு மட்டும்தான் பேச தெரியும் நினப்பு. நம்ம வாயை திறந்தா உடனே எப்படி பல்ட்டி அடிச்சுட்டா பாரு.